நீங்க சொல்ல உக்காந்து தேவர்கள் நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் நமக்கு சகாயனாக விளக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய இந்த நாரதர் ஒருவரே. என்றுமில்லாமல் இன்றைய தினம் இந்த ராவணனை தேடி வர எதற்காக உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் தெரியுமா ராடேசா? நான் உன்னை வாழ்த்துகிறேன். அவனுடைய வேலையை சரியாக செய்கின்றேன். ஒற்றை பூணல் தரித்த நாரதா, போகும்போது எங்கு போகின்றாய் என்று கேட்கலாமா? ஆமா, நீ விரைவாக சென்றாய், எங்கே சென்றாய் கேட்ட அதில் என்ன தவறு இருக்கிறது? போகும்போது எங்க போறது கேட்கறதே தப்பு. அதுல பூணல் போட்டுக்கிறோம் கேட்கலாமா? சரி, கேட்டுவிட்டா தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. யாரு ஏன்னா எஜமா இது வரைக்கும் நின்னு ஒருத்தன் பேசுனத கிடையாது. அதால அவருக்கு நேரா சண்டை போறதுக்கு எவனா கீறானா? என் கோல்கள் திறவெடுத்து விட்டது. என் கோலுக்கு நிகரானவன் யாராக இருக்கின்றானா? உலகத்தில் யாராக இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கின்றான் இருக்கின்றான் இருக்கின்றான். வாணி என்று ஓர் வீரன் உண்டறிந்திடீர், நீ உண்டறிந்திடீர். அவன் வானர தலைவன் என்று நீ உணர்ந்திடீர். நீ உணர்ந்திடீர். வாலியிடம் ஜாலியாக சென்றோர் எல்லாம் காலியே. வாலி என்ற ஓர் வீரன் என்றறிந்திடீர், அவன் உண்டறிந்திடீர். அவன் வானர தலைவன் என்று நீ உணர்ந்திடீர். சிறந்தவன் ஒருவன் இருக்கிறான் கூறுகின்றனே. யார் திருமதி? இந்த கிஷ்கிந்தை ஆளக்கூடிய 72 வானர் சட்டத்து கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய வாலி என்பவன் ஒருவன் இருக்கின்றான். நீ சொல்லும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாகவே இருக்கின்றது. கேவலம் 5 அறிவு படைத்த வானர பூச்சி இந்த ராவணேஸ்வரனுக்கு எதிரியாம். என்ன போய் இதுங்க? அவனா என் தோளுக்கு நிகரானவன். உண்மையாக அவனால் உன்னை வெல்லவோ முடியாது, கொல்லவோ முடியாது. நாரதா, என்னுடைய பலம் நீ அறிந்ததே இருந்து முறைக்கின்றாய நியாயமா? அப்படி என்றால் செல்கின்றேன்.
கிஷ்கிந்தை சந்திக்கின்றேன் வாலியன். வாலி வெட்டுமா இல்ல உன்னை வெட்டி போடுறேன். கிஷ்கிந்தை சந்திக்கின்றேன் வாலியை, வெல்கின்றேன் அவனை, பிறகு சந்திக்கின்றேன் உன்னை. வா. சும்மா ஒரு குடும்பத்தை காலங்க பண்ணி விட்டு நாங்க போறோம். ராவணேஸ்வரர் செல்கின்றான். அந்த கிஷ்கிந்தை ஆலத்தை வாரியிடத்தில் அந்த வாரியை வெல்ல முடியுமா இந்த ராவணேஸ்வரன் எம்மாத்திரம்? ராவணேஸ்வரா, நீ அனுபவத்தோடு செல்கின்றாய், ஆனால் உனக்கு அழிவு நிச்சயம் என்பது இப்ப நான் காட்டுகிறேன்.